அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 28, 29 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். பிரியமானவர்களே, நாம் ஒரு புது மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த புது மாதத்திலே இந்த வாக்கு தத்தமானது ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள்னால நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இருக்கும். நான் தேவனுடைய சமூகத்துல அதிகமாக இன்னைக்கு பகல் நேரங்களில் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவனாய் கர்த்தர் அந்த மேகம் அப்படியே மூடி இருப்பதை என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, அருமையான நாளுக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உடைய வல்லமை உள்ள கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மெல்லிய சத்தம் எங்கள் மத்தியில கடந்து வரட்டும் அப்பா. அன்பு நிறைந்த வார்த்தை கடந்து வரட்டும் இயேசு கிறிஸ்து. எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இதில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அடிமையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆசீர்வதியும். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். பாருங்க, நமக்கு தெரியும் ஈசாக்கு தன் மகனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருக்கு அநேக சந்தேகங்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொல்லுகிறார், உன் சத்தம், அந்த 22ஆம் வசனத்திலே, உன் சத்தம் யாக்கோபு சத்தம், உன் கைகளோ ஏசாவினுடைய கைகளை போல இருக்கின்றது. அது 26ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, என் கிட்ட வந்து என்னை முத்தம் செய்ய அப்படிங்கிறான். அவனுடைய மனத்தை, அவன் மனம் அறியும்படியாய் அவனை பக்கத்துல அழைத்து அந்த முத்தம் செய்யும் பொழுது உடனே அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோர்ந்து, இந்த வாசனை அவன் யார் என்கிற அறியும்படியாகத்தான் கிட்ட வர சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் ஒரு மனுஷனை யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவனை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். கர்த்தர் நல்லவர். தாவீதை எல்லாரும் வெறுத்தார்கள். தாவீதனுடைய தகப்பன் தாய் எல்லாரும் தாவீதை காட்டுக்கு அனுப்பியிருந்த பொழுது தீர்க்கதரிசி அந்த வீட்டுல ஒரு ராஜா அபிஷேகம் பண்ண போகும் பொழுது அந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறவன் அந்த இடத்துல இல்லை. அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான். ஆனா இந்த ஏசா பாருங்க, அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. வீட்டுல இருந்தவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய பலனை தரும். நீங்கள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் அதனுடைய பலனை கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர் தருவார். என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை அடிமையா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை மிக கஷ்டமா இருக்கிறது என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை அவர் உயர்த்துவார். பிரியமானவர்களே, அந்த யாக்கோபை வச்சு அவனுடைய திருமணம், அவனுடைய காரியங்களை குறித்து நான் உங்களிடத்துல கொஞ்ச நேரம் ஆவிக்குள்ளாக பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். நாம் அநேக நேரங்களில நினைப்போம்,
நான் தவறாக முடிவெடுத்து விட்டேனோ, நான் தப்பாக இதை செய்து விட்டேனோ என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யாக்கோபு பிரயாணம் பண்ணி கீழ் திசைகளில் தேசத்தில் போய் சேர்ந்தான். பாருங்க, ஆண்டவர் எங்க அனுப்ப வேண்டுமோ அங்கு சரியாக ஆண்டவர் அனுப்புகிற தேவன். அவன் தன்னுடைய அண்ணனுக்கு பயந்து தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி தன்னுடைய தாயினுடைய சகோதரனிடத்துல ஓடி வரும் பொழுது அந்த லாபானிடத்துல அந்த கிழக்கு தேசம் போய் சேர்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. கீழ்த்திசைகளில் பாருங்க, அங்க யாக்கோபு வந்து லாபானிடத்துல வந்து சேருகிறார். ஆண்டவர் அங்கு கொண்டு வருகிறார். ஒரு சில காரியங்களை பாருங்கள். 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து, பாருங்கள், அந்த கிழக்கு தேசத்துல வந்த உடனே அந்த சாப்டர் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அங்கு வந்த உடனே அந்த ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கும்படியாய் மேய்ப்பர்கள் வரும் பொழுது ராகேலும் வருகிறார். ஃபர்ஸ்ட் அந்த ராகேலை பார்க்கிறார். அவன் கட்டிப்பிடித்து அழுகிறான். அநேக காரியங்கள் ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். காரியங்கள் நடக்கின்றது. அங்கு அந்த ராகேல் மீது இவன் அன்பு செலுத்துகிறான். ராகேலை நேசிக்கிறான். ராகேலை லவ் பண்ணுகிறான். அப்பொழுது தகப்பனிடத்துல லாபானிடத்துல கேட்கும் பொழுது, எனக்கு உம்முடைய பிள்ளையை திருமணம் செய்து தாரும் என்று சொன்ன உடனே, நீ 7 வருஷம் வேலை செய்யும் சொன்ன உடனே 7 வருஷம் வேலை செய்கிறார். அந்த 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். பாருங்கள், அந்த 7 வருஷம் வேலை செய்கிறான். அந்த 7 வருஷம் அது ஒரு பெரிய காரியமாகவே தெரியவில்லை. அப்பொழுது ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவன் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்சமாய் தோன்றிற்று. பாருங்க, அந்த ஏன்னா டெய்லி ராகேலை பார்ப்பார், நேசிக்கிறார். அவளை திருமணம் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகிறது, அவளை ரொம்ப நேசிச்சு அன்பு செலுத்தி இருக்கிறான். பாருங்கள், அந்த நான் காரியத்துக்குள்ளாக வருகிறேன். அந்த கல்யாண நாள் வரும் பொழுது 20வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 25ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 29-25 வாசிக்கும் பொழுது, அந்த இரவு நேரத்துல அந்த ஊருக்காரர்கள் எல்லாம் அழைத்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சு இளையவளுக்கு பதிலாக மூத்தவளை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மூத்தவள் அந்த அந்த அதுல வந்த உடனே ஒண்ணு கொஞ்சம் இங்க நல்லா பார்க்க வேண்டும். 29-25 பார்க்கும் பொழுது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 29-25 காலையில இதோ அவன் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். பிரியமான தெய்வத்தின் சனமே, நான் இப்பொழுதுதான் செய்திக்கு நேராக வருகிறேன். நாம் இதுல நிறைய பேர் நாம் இருப்போம். ஒருவேளை நம்ம நினைப்போம், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன், நான் ஏமாந்து விட்டேன், என் வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டது, என் வாழ்க்கை ஆமீன் ஒரு நரகம் போல் இருக்கின்றது, நான் அவரை திருமணம் செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருந்தால் இப்படி நல்லா இருந்திருக்கலாம் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆமீன் புலம்புகிறவர்களாய் தத்தளிக்க கூடியவர்களாய் இருக்கலாம். இந்த முதல் மாதத்திலே தேவனுடைய மனுஷனாய் தேவனுடைய சமூகத்திலே இருந்து ஜெபித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த லேயாளை பாருங்கள், தன்னுடைய தகப்பன் கட்டாயத்தினால் அந்த கல்யாணம் செய்வதை பார்க்கிறோம். லேயாளுக்கு தெரியும் யாக்கோபு ஆமென் ரெபெக்காளை ரேச்சலைத்தான் அதிகமாக நேசிக்கிறாள் என்று சொல்லி, அவள் ராகேலைத்தான் நேசிக்கிறார் என்று சொல்லி அவள் அக்காவுக்கு தெரியும்.
பாருங்கள், இது விருப்பமில்லாத ஒரு கல்யாணம் நடக்கின்றது. பாருங்கள், தன்னுடைய தகப்பனால் ஏமாற்றப்படுகிறாள். ஆமென். கணவன் அவளை நேசிக்கவில்லை, கணவனால் ஏமாற்றப்படுகிறாள். தன்னுடைய சகோதரியும் அவளை ஏளனமாய் எண்ணுகிறாள். பாருங்கள் பிரியமான தெய்வத்தின் ஜனமே, ஒரு வீட்டுல தன்னுடைய தகப்பனால் நெக்லெக்ட் பண்ணப்படுகிறாள், தன் தகப்பனால் அவமானப்படுத்தப்படுகிறாள், தகப்பனுடைய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென். யாக்கோபு, கல்யாணம் செய்த யாக்கோபும் அவளை நேசிக்கவில்லை, ராகேலை தான் நேசிக்கிறான். பாருங்கள், மூன்றாவது தன்னுடைய சொந்த சகோதரி, அவளும் ஆமென் தன்னுடைய அக்காவை, ஆமென் அவள் கொஞ்சம் கூச்ச கண்ணு சுபாவம் உள்ளவள், அவளை போல அழகு இல்லாதவள், அவளை அற்பமாக எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாருங்கள், எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு வாழ்கிறதான இந்த ராகலை பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அந்த ராகேலுக்கு ஆமென் மறுபக்கம் என்று ஒரு பக்கம் இருக்கு. முன்பக்கத்தை தான் நாம் பார்க்கிறோம் வேதாகமத்திலே. அநேகர் அவளுடைய பின்பக்கத்தை நாம் பார்ப்பதில்லை. இன்னைக்கு அநேகர் இந்த பூமியில நம்ம டெம்பரவரியாய் வாழ வேண்டும், இந்த பூமியிலே தற்போது நான் சுகமாய் இருக்க வேண்டும், நான் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரை வேண்டுமென்றாலும் கஷ்டப்படுத்துவது, யாரை வேண்டுமானாலும் வேதனைப்படுத்துவது, ஆமென் மற்றவர்களை குறித்ததான ஒரு கரிசனை இல்லாமல் வாழ்கிறதான இந்த உலகத்திலே, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாருங்கள், இந்த ராகேல் ஆமென் பிரியமான தெய்வத்தின் ஜனமே, ஆமென் அல்லேலூயா, அவ்வளவு வேதனைப்பட்டாலும் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, இந்த ஆமென் பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த லேயாள் பாருங்கள், இந்த லேயாள் ஆண்டவரை உறுதியாய் பிடிக்கக்கூடியவராய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாராலும் அவமானப்படுத்தப்படுகிறார். யோசித்து பாருங்கள், மற்றவர்கள் நம்மளை இது காயப்படுத்தினால் நமக்கு அந்த அளவுக்கு வேதனை வராது. நம்முடைய சொந்த சகோதரர்கள், நம்முடைய தகப்பன் தாய், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நம்மளோடு கூட உள்ளவர்கள், நம்ம சபையில் உள்ளவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது நம்மளால் அதை தாங்க முடியாது. இந்த லேயாள் வேதனைப்படுகிறாள். வேதனைப்பட்ட உடனே பாருங்கள், ஆமென் அந்த ஆமென் ராகேல் இந்த லேயாளை அற்பமா எண்ணுகிறாள் என்று நினைத்த உடனே ஆண்டவர் ஆமென் ராகேலுடைய கற்பத்தை அடைக்கிறார், லேயாளுக்கு கற்பத்தை திறக்கிறார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே பாருங்கள், ஆமென் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் அந்த யாக்கோபு ஆமென் இந்த லேயாள் இடத்துல சேர்ந்த பொழுது முதல் பிள்ளை பிறக்கின்றது, ரூபன் என்கிறத ஒரு பிள்ளை. ஆனாலும் அந்த குழந்தை பிறந்ததெல்லாம் உண்மைதான். ஆனாலும் அந்த யாக்கோபு அதிகமாக நேசித்தது ஆமென் அல்லேலூயா ராகேலைத்தான், ராகேலைத்தான் அதிகமாக நேசித்தான். அவளுடைய கூடாரத்திலே தான் அதிகமாக இருப்பான். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இவள் மிகுந்த வேதனையோடு கூட இருக்கும் பொழுது இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்கிறது, சிமியோன் என்று சொல்லி 29:39 பாருங்கள். ஆமென் அல்லேலூயா. அப்படி நடக்குது. 2 ஆம்பளை பிள்ளைகளை பிறந்த உடனே என் கணவன் என்னோடு கூட ஆமென் அன்பாய் இருப்பார், என்னை நேசிப்பார் என்று நினைத்த ஆமென் அந்த லேயாளுக்கு ஏமாற்றம் தான் வந்தது. 2 வருடங்கள் ஏமாற்றப்படுகிறாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்த உடனே நான் விட்டுட்டு ஓடுவதற்கு நிற்கிறோம். நாம் ஆமென் எங்கேயாவது தனிமையாய் போய்விடலாம், ஆமென் அதை செய்து விடலாம், இதை செய்து விடலாம், ஆமென் அடங்கி இருக்காமல் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மறுமனையாட்டி வேலைக்காரி கூட ஆமென் அல்லேலூயா பாருங்கள், அவள் அந்த நாச்சியாருக்கு அடங்கி இருக்காமல் ஆமென் ஆகார் வீட்டை விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நாம் புலம்புகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு சின்ன பாடுகள் வந்த உடனே வேதனைப்படுகூடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். தன்னுடைய சொந்த தகப்பன் தன்னை நேசிக்காமல், என்னுடைய இஷ்டம் என்ன என்று கேட்காமல் திருமணத்தை செய்து வைத்தார். ஆமென். திருமணம் நடந்த பின்பு கணவனும் அவளை அதிகமாக நேசிக்கவில்லை. பாருங்கள், ஆமென் அதே வீட்டுல ஒன்னா இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி ஆமென் கூட பிறந்து என்னோடு கூட வளர்ந்து அந்த சகோதரியும் அவளை காயப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள், தன் புருஷனை பிடித்து வைத்துக் கொள்ளுகிறாள். பிரியமான தெய்வத்தினை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு இந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஆமென். நான் தேவனுடைய சமூகத்துல அடங்கி இருக்கிறோமா?
ஓடுகிறவர்களா இருக்கிறோமா? புலம்புகிறவர்களா இருக்கிறோமா? மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா? இதை கேட்கின்ற என் அன்பு சகோதரியே, சகோதரனே, அல்லேலூயா, நீ நினைக்கலாம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த மரணம் வந்தது? ஏன் இன்னைக்கு நான் தனியா இருக்கிறேன்? ஏன் எனக்கு இன்னைக்கு வேதனை படுகிறேன்? ஏன் நான் காயப்படுகிறேன்? ஏன் மற்றவர்கள் என்னை ஏளனமா எண்ணுகிறார்கள் என்று சொல்லி நீங்க நினைக்கின்றீர்களா? இது உங்களுடைய ஆமென் முன்பக்கம். உங்களுக்கு பின்பக்கம் ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக அந்த பின்பகத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். நிச்சயமாக பாருங்கள், 3 பிள்ளைகளை பெற்றும் ஆமென் அவனுடைய கணவன் அவளை அதிகமாக நேசிக்காமல் பின்பும் ஆமென் ராகேலைத்தான் அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், 4வது ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை பேரு யூதா. ஆமென், அல்லேலூயா. அதை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த 29-35 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இதை கேட்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, காயப்பட்ட மகள், வேதனையில இருக்கிற மகள், 3 பிள்ளைகளை பெற்றும் ஆமென் எந்த கணவன் என்னிடத்துல அன்பாய் இருப்பார் என்று நினைத்தது அந்த ஏமாற்றம் தான் கிடைத்தது. 3 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்தும் ஆமென் அந்த கணவன் அவளை நேசிக்கவில்லை. யோசித்து பாருங்கள், அவளுடைய மனநிலைமை, அவளுடைய சிச்சுவேஷன் எவ்வளவு இது இருக்கும். 4வது ஒரு குழந்தையை பெற்ற உடனே நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ஏமாற்றங்கள் வந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். பாடுகள் இருந்தாலும் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டால். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஆமென் உன் கணவன் உன்னை ஆமென் நேசிக்க வேண்டிய விதமாய் உன்னை நேசிக்கலையோ, உன் தாய் தகப்பன் உன்னை நேசிக்கவில்லையோ, உன் சபையார் நேசிக்கவில்லையோ, உன் பிள்ளைகள் ஒருவேளை உங்களை நேசிக்கவில்லையோ, நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். 4வது வருஷம் பாருங்கள், ஆமென் 4வது வருஷம் ஆமென் அவன் துதிக்கும் பொழுது, அவள் ஆமென் அல்லேலூயா அந்த லேயாள் துதிக்கும் பொழுது யூதா என்கிறதான ஒரு குழந்தையை ஆண்டவர் பெற்றெடுக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நெருக்கத்திலே நாம் ஆண்டவரை விட்டுவிடக் கூடாது. அல்லேலூயா. நெருக்கத்திலே ஆண்டவரோடு கூட இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லேயாள் தன்னுடைய வீட்டை விட்டு ஓடி போகவில்லை, புலம்பவில்லை. ஆமென் அந்த நெருக்கத்திலும் ஆமென் அந்த பாடுகளிலும் ஆமென் அல்லேலூயா அவள் அந்த குடும்பத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென் அவனுடைய தகப்பன் கூட இல்லை, அவனுடைய கணவன் யாக்கோபு கூட அவளோடு கூட நேரம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவில்லை. ஆமென். சில வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். 30ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? பாருங்கள், 3 பிள்ளைகளை பெற்று 4 பிள்ளைகளை பெற்று அதுக்கப்புறம் அவனுடைய சகோதரி யாக்கோபை அந்த ராகேல் ரொம்ப அழகுள்ளவள். அவளை நல்ல இந்த ராகேல் ரொம்ப அழகா இருக்கிறதுனால இந்த யாக்கோபு அந்த ராகேலோடையே எப்போதும் இருப்பார். 4 குழந்தைகளை பெற்றும் ஆமென். பாருங்கள் அவள் எவ்வளவு வேதனை இருக்கும் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரியை பார்த்து அவள் சொல்லுவா, அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா என்று சொல்லுகிறார். தன்னோடு கூட இருக்க வேண்டிய 4 பிள்ளைகளை பெற்ற அந்த ராகேல் பாருங்கள், தன் கணவன் என்னோடு கூட இல்ல, உன்னோடு கூட தான் இருக்கிறார் என்று புலம்புகிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். நான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆமென் 4 பிள்ளைகளை பெற்ற பொழுதும் ஆமென் என்னுடைய கணவன் எனக்கு இல்லை என்று சொன்னாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தாள். அல்லேலூயா. அந்த யூதா என்கிறது ஆமென் அந்த கோத்திரத்துலதான் மோசே வருகிறார், ஆமென் தானியேல் வருகிறார், தாவீது வருகிறார். ஆமென் அல்லேலூயா. அந்த கோத்திரத்துலதான் யூத ராஜ சிங்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த ஆமென் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த ஆமென் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால், ஆமென் எல்லாராலும் கைவிடப்பட்டால், எல்லாராலும் நெக்லெக்ட் பண்ணப்பட்டால், அவளுக்கு ஒரு பின்பகுதி இருந்தது. அவளுக்கு ஒரு பின் மறுபக்கம் இருந்தது. அந்த மறுபக்கம் தான் அந்த பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் தான், அல்லேலூயா, மோசே தான் 5 ஆமென் ஆகமங்களை எழுதினார். ஆமென் 91ஆம் சங்கீதத்தை எழுதினார். ஆமென் இன்னும் பாருங்கள், தாவீது எத்தனையோ சங்கீதங்களை எழுதினார். சாலமோன், ஆமென் அல்லேலூயா, பாருங்கள் நீதிமொழிகள், இன்னும் எத்தனையோ அதிகாரங்களை எழுதினார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த ராகேலுக்கு ஒரு மறுபக்கம் இருந்தது. ஆமென் அந்த பிள்ளைகள் தேவனுடைய பாதத்திலே வளர்க்கப்பட்டார்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். மோசேயை பாருங்கள், மோசேயை போல ஆமென் ஒருவேளை அந்த ராகேல் மரித்தாலும் ஆமென் அவள் சொல்லுவாள் நிச்சயமாக பரலோகத்தில் இருந்து, என் பிள்ளை மோசையோட தான் ஆண்டவர் ரொம்ப பேசுறாருன்னு சொல்லி. அல்லேலூயா, இயேசு நல்லவர். அல்லேலூயா. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணுகிறது இல்லை. பிரியமானவர்களே, இந்த ராகேலை அதிகமாக யாக்கோபு நேசித்தார். போற வழியிலே அவள் ராகேல் ஆமென் பெனானி என்று சொல்லி அந்த கடைசி மகனை பெற்றுவிட்டு இறந்து விடுகிறாள். போற வழிகளிலே பாருங்கள், அதை வாசிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கும் பொழுது, அந்த குழந்தையை பிறந்து ஆமென் அந்த வழிப்பக்கமாக, ஆமென் அதை தயவு செய்து யாராவது வாசிக்க முடியும் என்று சொன்னால் வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 18-19. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். பாருங்கள், இந்த ராகேல் மரித்து ஆமென் அல்லேலூயா பொது வழியிலே ஒரு அந்த காலத்துல மரணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் அவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள். ஆபிரகாம் அந்த இடத்தை வாங்கி அங்குதான் அவனுடைய மனைவியையும் அவரையும் ஈசாக்குடைய மனைவியும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். இந்த யாக்கோபினுடைய மனைவி பாருங்கள், ஹைவே போற வழியில ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு ஒரு முக்கியமில்லாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, ஒரு தொடக்கம் அல்ல, முடிவுதான் சம்பூர்ணமா இருக்கும். உன் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் சரி, உன் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பிரியமானவர்களே, அதே போல ஆமென் அந்த ராகேலுடைய அக்காவை பார்க்கும் பொழுது பாருங்க, அவள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் இருக்கிற இடத்துல தான் இந்த ராகேல் அடக்கம் பண்ணப்படுகிறார். அல்லேலூயா. நான் பின்பதாக வருகிறேன். பாருங்கள், உங்களுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். உங்களுடைய ஆரம்பம் உங்களை ஆமன் யாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கலாம், உங்களை கனப்படுத்தாதவர்களா இருக்கலாம். இந்த லேயால் அவருடைய வாழ்க்கையெல்லாம், அவளுடைய முற்பகுதியை பார்க்கும் பொழுது சஞ்சலம் நிறைந்ததா இருந்தது, வேதனை நிறைந்ததா இருந்தது, எல்லாராலும் அருவருக்கப்படக்கூடியதா இருந்தது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததா இருந்தது. ஆனால் அவள் உண்மையுள்ளவளாய் இருந்தாள், ஆண்டவருக்கு பிரியமானவளாய் இருந்தாள். ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆமென், கணவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய சகோதரி ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவேளை அங்க இருக்கிற வேலைக்காரிகள் கூட அவளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, ஆண்டவர் அவளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை பார்க்கும் பொழுது, நான் அதை வாசிக்கும் பொழுது, இன்னைக்கு ரொம்ப நேரம் இந்த வேதாகமத்தை இருந்து ஆமென் ரொம்ப நேரம் அதை வாசித்து பாருங்கள். பெருமைக்காய் சொல்லவில்லை. இன்னைக்கு 1/6/2024 இதுக்கு முன்பதாக இந்த பிரசங்கை நான் எங்க பிரசங்கித்தது இல்லை. ரொம்ப நேரம் நான் இருந்து, மணிக்கணக்கா இருந்து இதை வாசிக்கும் பொழுது, என் அன்பானவர்களை, இன்னைக்கு நீங்கள் எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்களா இருக்கின்றீர்களோ, எல்லாரும் அற்பமா எண்ணுகின்றார்களோ, உங்களிடத்துல போதுமான அளவுக்கு பண வசதி இல்லையோ,
நோயில இருக்கின்றீர்களோ, வறுமையில இருக்கின்றீர்களோ, இந்த வேதாகமத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், நீதியாய் நில்லுங்கள், தேவன் உங்களை கனப்படுத்துவார். நான் கடந்த 1 மாதம் இந்தியாவில் இருந்தேன். இங்கு நல்ல ஆட்டோமேட்டிக் கார் வச்சிருக்கிறோம். இந்தியால போன உடனே மேனுவல் வண்டி. அது மாத்திரமல்ல, இங்கு நாங்க லெப்ட் ஹேண்ட் டிரைவ் பண்ணுவோம். இந்தியால போனோன்னா ரைட் ஹேண்ட் டிரைவ். இறங்கின உடனே அங்க இருந்து கொடைக்கானல் வரை தனியாக வண்டி எடுத்துக்கொண்டு அங்க போய் ஒரு பிரசங்கம் செய்து விட்டு வந்தேன். பிரியமானவர்களே, நல்ல ஒரு போதகர் இந்த கொடைக்கானல்ல எனக்கு நல்ல ஒரு ஆஃபரிங்க கொடுத்தார். நான் வாங்கி ஆசீர்வதித்து அவருக்காகவே கொடுத்தேன். எனக்கு பணம் தேவைதான், எனக்கு எல்லாம் தேவைதான். ஆனால் என் தகப்பனுடைய வேலையை உண்மையாக செய்ய வேண்டும், உத்தமனாய் செய்ய வேண்டும். போகிற இடமெல்லாம் பிரியமானவர்கள் அங்கிருந்து போய்விட்டு ஆமென் திருப்பூர் சென்றேன், திருவண்ணாமலை சென்றேன், பெங்களூர் சென்றேன். பிரியமானவர்களை அநேகர் அழைத்து தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாய் சொன்னார்கள். ஆமென். பெங்களூர் சென்ற உடனே பயங்கர வெயிலாக இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே மழையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி, பெருமைக்காய் சொல்லவில்லை, போன இடமெல்லாம் ஆண்டவர் மழையை கொடுத்தார். பிரியமானவர்களே, பெங்களூர்ல 2 நாள் பயங்கர மழை. பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர்றோம், அந்த மழை எங்களை அப்படியே பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. திருவண்ணாமலையில ஏஜி சர்ச்சில பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ், மோர் தென் 100, நல்ல கிரௌட் இருந்தது. அதுல திருவண்ணாமலையில பன்னீர்செல்வம் என்கிறதான ஒரு போதகர் ரொம்ப கம்பல் பண்ணி அழைத்தார். நைட்டு 12 மணி வரை போகிறதுக்கு விருப்பமில்லை இருந்துச்சுன்னா கொண்டு போகிறவர்கள் வரவில்லை. திருப்பி திடீரென்று புறப்பட்டு நாங்கள் சென்றோம். வேற ஒரு பாஸ்டர் வந்ததுனாலே சென்றோம். அங்கு சென்று பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், நான் எங்கெல்லாம் செல்லுகிறேனோ அங்கெல்லாம் ஆண்டவர் மழையை தருவார் என்று சொல்லி. திருவண்ணாமலை மிகுந்த இந்து டெம்பிள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ட்ரை லேண்ட், ஒரு ரொம்ப ஹீட், மழையே கிடையாது. ரொம்ப நாளாச்சு. அன்னைக்கு சொன்னேன், நான் போகிற இடமெல்லாம் ஆண்டவர் என்னை நேசிக்கிறதுனால, என்னை விரும்புகிறதுனால, என் ஊழியத்தை அங்கீகரிக்கிறதுனால நான் போற இடமெல்லாம் மழையை தருவார் என்று சொல்லி நான் சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என் இருதயம் கலங்குகிறது, உடைகிறது. என் தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். பணத்துக்காகவோ எந்த அற்ப காரியத்திற்காகவோ நான் ஓடாமல், ஆமென், நான் 1 மாசம் இருந்தேன். 24 நாட்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவே அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு நானே டிரைவ் பண்ணி நிறைய இடங்களுக்கு, ஒரு சில டிரைவர் எனக்கு கிடைச்சாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணும்படியாய். ஆனால் ஆமென், 70% நான் தனியாகத்தான் வண்டி ஓட்டினேன். பாருங்கள், இந்தியா டிரைவிங் ரொம்ப மோசமான டிரைவிங். போன உடனே நம்ம ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட, ஒரு சின்ன பிரச்சனை கூட எனக்கு வராமல் நான் போகிற இடமெல்லாம், திருப்பூர் சென்றேன், திருப்பூர்ல மழை. ஆமென். பழனி சென்றேன், ஈரோடு சென்றேன், ஈரோடுல பயங்கர மழை. தென்காசி சென்றேன், தென்காசியில மழை. பெருமைக்காய் சொல்லவில்லை. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரியே ஆண்டவர் மழையை கொடுத்தார், அங்கள் நீங்க சொன்ன மாதிரியே ஆண்டவர் மழையை கொடுத்தார் என்று சொல்லி. ஏன் நான் இதை சொல்லுகிறேன்? அற்பமாக எண்ணுகிறவர்களை தேவன் கைவிடுகிறது இல்லை. தேவனுக்காக உண்மையாய் இருக்கிறவர்களை அவர் கைவிடுகிற தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. பிரியமான தெய்வத்தின் சனமே, மிகுந்த வேதனையோடு கூட இந்த தேசத்துல நான் கண்ணீரோடு கட்டில படுத்திருக்கும் பொழுது ஆமென், ஆண்டவரின் இடத்துல சொன்னார், ஆமென், நீ போற இடமெல்லாம் நான் மழையை கொடுத்தேனே, இந்த தேசத்துல நான் உன்னை கனப்படுத்த மாட்டேனோ, இந்த தேசத்துல உன்னை உயர்த்த மாட்டேனோ, இந்த தேசத்துல நீ சொல்லுகிறவெல்லாம் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய மனுஷனாய் நான் உண்மையை உங்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய ஆவினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்துல இருந்து நான் சொல்லுகிறதெல்லாம் ஆண்டவர் செய்வார். நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாகுவீர்கள். ஆமென். நீங்கள் பலத்தின் மேல் பலன் அடைவீர்கள். ஓ ஹல்லேலூயா. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை செழிப்பான ஒரு இடத்துல வைப்பார். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். இந்த வருடத்துல தானே
ஆண்டவர் நீ செய்கிற நீதிக்கு பலனை ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். நீ செய்கிற உண்மையான இந்த ஊழியத்துக்கு ஆமென் அல்லேலூயா உங்களை பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரு. ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லேலூயா தேவனுடைய ஆவியான இருதயத்துல பெரிய ஒரு அபிஷேகத்தை தருகிறதை பார்க்கிறேன். என் அன்பு சகோதரிய, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ நீ மாவு செய்யும் அந்த தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். யார் யார் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து இப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றீர்களோ, என் பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது, எதை வைத்திருக்கிறீர், என் பிள்ளைகள் ஒருவேளை தவறி வாழ்கிறார்களோ என்று நீங்கள் புலம்புகின்றீர்களோ, யோபு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது யோபு நீதிமான், தன்மார்க்கன், ஆமென், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது. காரணம், அவர் என்ன நீதிமான், அவன் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருப்பார்கள் என்று சொல்லி நினைத்து அந்த லக்கத்தின்படியே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் தேவனுக்கு பலி செலுத்துகிற, தேவனுக்கு செய்யற காரியங்கள், நீங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. பிரியமானவர்களே, இருதயத்துல ஒரு தைரியம் வருவதாக. ஓ ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஒருவேளை இன்னைக்கு வழி தப்பி மாறின போனாலும் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் இழுத்து கொண்டு வருவார். இப்பொழுது ஆமென் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது தேவனுடைய ஆவியான தேவ தூதன் அந்த பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேகத்தை கொடுத்து அவர்களை இழுத்து வரும்படியாய், நடுக்கத்தை தரும்படியாய் கர்த்தர் செய்வார். பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். லேயாள் உண்மையாய் இருந்தால், தன்னுடைய தகப்பனால் தள்ளப்பட்டாள், ஆமென் அல்லேலூயா, தன் கணவனால் ஒதுக்கப்பட்டாள், தன் சகோதரியால் ஒதுக்கப்பட்டாள், அவளுக்கு கிடைச்ச பிள்ளைங்க ஆமென் பாருங்க. ஆமென், யூதா என்கிறதான ஒரு பிள்ளை கிடைக்குது. ஆமென், லேவி என்கிறதான ஒரு கோத்திரம். இதெல்லாம் லேவியில தான் பெரிய பெரிய ஆமென் தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய பிரீஸ்ட், பெரிய பெரிய ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இந்த ராகேலுக்கு 2 பிள்ளைகள் கிடைக்குது. யோசேப்பும் ஆமென் சிமியோனும் கிடைக்கிறது. இந்த சிமியோனுடைய கோத்திரத்துலதான் ஆமென் சவுல் வருகிறார், இங்க பவுல் வருகிறார். நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த பவுலை கூட ஆமென் அல்லேலூயா ஆசீர்வதித்து விடுகிறது இந்த லேயாளுடைய கோத்திரத்தினுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இன்னைக்கு நீ அற்பமா எண்ணப்படுகின்றாயோ, உனக்கு ஒரு பின்புறம் இருக்கிறது, உனக்கு ஒரு மறு வாழ்வு இருக்கின்றது. ஆமென் அல்லேலூயா. அத பாருங்க, அப்படியே பார்க்கும்போது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31 தயவு செய்து வாசியுங்கள். The book of Genesis chapter 49, 30 and 31. ஆதியாகமம் 49, 30, 31. அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியன் ஆகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா ஆமா, உங்களுடைய ஆவி உற்சாகப்படட்டும். எனக்கு ஒரு வாழ்வை வைத்திருந்தார். யார் ஒடுக்கப்படுகின்றீர்களோ, யார் நெக்லெக்ட் பண்ணப்படுகின்றீர்களோ, உங்களுக்கு என்று ஒரு விலையேறப்பட்டவர்களே, உங்களுக்கு ஆமாண்டவர் உன்னை உள்ள கையில வரைந்து வைத்திருக்கேன். மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது. ரேச்சல் ரொம்ப அழகானவர் தான். ரேச்சல் ஆமென் அல்லேலூயா. இந்த யாக்கோபு கூடவே இருந்தார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த ரேச்சலுக்கு கிடைக்காத ஒரு சிலாக்கியம், அந்த ரேச்சலுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம்.
தன்னுடைய முற்பிதாக்கள் ஆமென் ஆமென் தூங்குகிற அதே இடத்துல ஆமென் ஆமென் லேயாளுக்கு இடம் கிடைத்தது. ஆமென். கல்யாணம் முடிஞ்சு தான் மனைவியோடு கூட இருக்கணும்னு சொல்லி நினைக்காத யாக்கோபு, என் மனைவி கூட நான் வாழணும், அவளோடு கூட இருக்கணும், அவள் கூட நான் படுக்கணும், அங்க இருக்கணும்னு நினைக்காத அந்த யாக்கோபு மரிச்ச பின்பு நான் லேயாளோடு கூட போய் அடக்கம் பண்ணப்படணும், அவ படுத்திருக்கிற இடத்துல நான் போய் படுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இல்லையா? எவ்வளவு அருமையான ஒரு தேவன். அல்லேலூயா. அவள் பட்ட பாடுகளுக்கு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. நமக்கு ஆமே எங்கிருந்து உதவி வருமா? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். கேட்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, உன் இருதயம் சந்தோஷப்படட்டும், உன் இருதயம் களி கூடட்டும். இன்னைக்கு ஆமென். எந்த இடத்துல நான் தாழ்த்தப்பட்டாலும், நான் இருக்கிற இடம் ஆமென் என்னை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடமாக இருந்தாலும் சரி, பரலோகம் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது. அல்லேலூயா. தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இந்த மனுஷங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னோடு கூட இருக்கிறவர்கள் என்னை புரிந்து கொள்ளவர்கள் இல்லை. ஆமென். இவர்கள் என்னை கணம் பண்ணவில்லை, ஆனா எனக்கு பரலோகம் கணம் பண்ணுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன் தெரியுமா? எவ்வளவு ஆச்சரியமான தேவன் தெரியுமா? ஆமென். அவர் ஆமென் நேற்றும் இன்றும் அவன் மாறாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் அல்ல, இன்றும் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. தேவனுக்காக நிற்கும் பொழுது, தேவனுக்காக ஓடும் பொழுது, தேவனுக்காக வாழும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆமென் உங்களுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆமென் அல்லேலூயா அவர் மகிமையா எடுத்து பயன்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கண்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் பட்ட பாடுகள், மோசே வனாந்தரத்திலும் அங்கு இங்கும் அலைந்து பாடுகள் நிமித்தமாக ஊழியத்தை செய்தார். யோசுவா வந்து சிம்பிளா ஊழியம் செய்தார். அது போல இன்னைக்கு பாடுகளிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் ஊழியம் செய்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே, தேவனுடைய மனுஷனாய் சொல்லுகிறேன், தேவனுடைய வாயாய் மாறி சொல்லுகிறேன், உன்னுடைய பிள்ளைகள் யோசுவா செய்தது போல ஓ மகிமையான ஊழியத்தை, ஆமென் பாடுகள் இல்லாத ஒரு ஊழியத்தை, தேவனுக்கு மகிமையான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அல்லேலூயா. உங்களை ஆமென் அல்லேலூயா ஒரு ராஜ்யம் உங்களை அறியும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை பல தேசங்கள் அறியும்படியாய் ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஓரமா சபாலா ரேகே தேதி மீகா மாமா ஆண்டவரே, இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கட்டும். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டவுடனே கர்த்தாவே நீர் அடைவீர் என்று சொல்லி சொன்னது போலப்பா. யார் யார் ஆமென் நான் மரித்தால் போதும் என்று இந்த இடத்துல இருக்கின்றார்களோ, யார் யார் ஆமென் எனக்கு போதும் என்று சொல்லுகின்றார்களோ, ஒளிந்து கொண்டு போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி புலம்பினது போல ஆமென் போதும் 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 என்று சொல்லி அழுகிற என் அன்பு சகோதரியே, தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். இனி உன்னுடைய ஊழியம் ஆரம்பிக்க போகிறது. ஓ ஹalleluya. எலியாவை பார்த்து சொன்னார், ஆமென் எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? எழுந்து போ, அபிஷேகம் பண்ண வேண்டிய காரியம் இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. ஓ ஒரு மகிமையான அபிஷேகம் நமக்குள்ளா உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு வல்லமை நிறைந்த தேவனுடைய மகிமையின் காரியம். ஆமென். மகிமையானவர் மகிமையான காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்யும்படியாய் அவர் நம் பக்கத்திலே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் தகப்பனின் வலது பக்கத்திலே இருக்கிறார். யாரும் புரிந்து கொண்டால் என்ன, யாரும் புரியாமல் போனால் என்ன, பரலோகம் என அங்கீகரிக்கிறது, பரலோகம் என அங்கீகரிக்கிறது, பரலோகம் என அங்கீகரிக்கிறது. நீங்க செய்கிற ஊழியம் மறைமுகமான ஊழியமாய் இருக்கலாம். ஆமென். சாதாரண ஒரு ஸ்டேஜ் இல்லாத சாதாரண ஊழியத்தை செய்கிற என் அன்பு சகோதரியை ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார்,
உங்கள் அநேக ஸ்டேஜில நிறுத்தக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது. நீங்கள் மறைந்த ஊழியம் செய்கின்றீர்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்ற வார்த்தையின்படியே ஆமென். தேவனுடைய மனுஷனாய் சொல்லுகிறேன். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் கை வைக்கும் பொழுது அநேகர் கீழே விழுவுகிறதை பார்க்கிறேன். அநேக நோயாளிகள் விடுதலை பெறுகிறதை பார்க்கிறேன். அநேக கட்டுகள் உடைகிறதை பார்க்கிறேன். ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூவ் ஆகிறதை பார்க்கிறேன். கடைசி நாட்களிலே தேவனுடைய மனிதர்கள் மனுஷிகள் தேவை. ஆண்டவருக்கு உண்மையாய் தேவனுக்கு நிற்கக்கூடிய மனுஷர்கள் தேவை. ஆண்டவருக்காக வாழக்கூடியவர்கள் தேவை. பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த யாக்கோபு அல்லேலூயா, அவன் நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த லேயாலோடு கூட இருக்கணும், அவளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கல. அவன் எவ்வளவு அழுது இருப்பா பாருங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் சொல்றா, நீ என் புருஷனையும் எடுத்துக்கொண்டது அது என்ன லேசான காரியமா? நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். நீ இப்போ அந்த ஒரு பழத்தை, அந்த குழந்தை பெறறதுக்கு ஒரு பூவை அதையும் நீ என்கிட்ட கேட்டு என்கிட்ட பிடுங்க பாக்குறியா? என் புருஷனை எடுத்துக்கொண்டது போதும் அப்படின்னு சொல்றா. ஆனாலும் அவனுடைய ரூபன் வந்து அந்த பூவை கொண்டு கொடுத்த உடனே அதை சாப்பிட்டு அவளுக்கு கற்பம் தரிக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, பாருங்க, அந்த ஆமே நல்ல ராகேல் அழகானவதான். ராகேல் ஆமே ரொம்ப நல்ல பார்வைக்கு ரொம்ப அருமையானவதான், நல்லவதான், அவ சின்னவதான். ஆனா அந்த லேயாளுக்கு முன்னாடியே மரித்து போய் விடுகிறாள். பாருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அவ இறந்த உடனே நிச்சயமா நான் நம்புறேன், ஆமா, இந்த யாக்கோபு வழி இல்லாம இந்த ஆமே லேயாள்கிட்ட வந்து ஆமா அவளோட கூடாரத்துல இருந்திருப்பார். பிரியமான தெய்வத்தின் சனமே, ஓ உங்களுக்கு என்று ஒரு நேரம் உண்டு. ஓ ஹல்லேலூயா. உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணுகிற தேவன் இல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். there is time for everything. அல்லேலூயா. ஆமென். குறித்த காலத்து தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கின்றது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் விளங்கும், தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்க நினைவை நான் அறிவேன். அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவரை ஆமென் அல்லேலூயா உறுதியாய் பிடித்துக் கொண்டு அல்லேலூயா ஆண்டவருக்காக நாம் வாழும் பொழுது நாம் போகிற இடமெல்லாம் நெய்யா பொழியும். இந்த 30 நாள் கேரளாவுக்கு போயிருக்கும் போது எங்க அம்மா சொன்னாங்க, நீ ஒரு நாள் கூட எங்க கூட உட்கார்ந்து நீ நல்லா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்கலையே. பாருங்க, அந்த 25 நாள் உண்மையா சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன், அந்த கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 கிலோமீட்டர் நான் ஓடி இருப்பேன். அந்த மேடு பள்ளம் குண்டு குழியில அவ்வளவு போயும் என் சரீரத்துல ஒரு பலவீனம் வரல. எத்தனை இடத்துல, தமிழ்நாடு, ஆமென், கர்நாடகா, சென்னை பகுதி எல்லாம் ஒரு 10 இடத்துக்காவது போயிருப்பேன். அங்க உள்ள தண்ணிய குடிச்சு, அங்க உள்ள தண்ணிய குளிச்சு, அவங்களோடு இருந்து நிறைய இடத்துல எல்லாம் ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நீ சுகமாய் தங்க பண்ணுவேன்னு சொன்னீரே. இந்த ஆமென் ஏசி இல்லாத வீட்டுல எல்லாம் சில இடத்துல தங்க வேண்டியது வந்தது, என்னை சுகமாய் தங்க பண்ணும் என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நண்பானவர்களே, ஆமென் அல்லேலூயா. நீ தேவனுடைய மனுஷியா இருப்பாய் என்று சொன்னால் தேவன் உன்னோடு கூட தங்கி இருப்பார், உன்னோடு கூட நிழலாடுவார். அல்லேலூயா. ஆமென். அவர் ஆமென் என்ன செய்தாலும் அவர் அங்கீகரிக்கக்கூடியவராய் இருப்பார். இந்த நல்ல தேவனை நாம் தகப்பனாய் நம்மோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக ஆமென் அல்லேலூயா எதையும் நாம் இழக்க ஆமென் ஆயத்தமா இருக்கணும். ஆனா அந்த கிருபைகளையும் தேவனுடைய அன்பையும் ஒரு நாள் நம்ம இழந்து விடக்கூடாது. 25 நாட்கள் கேரளாவுல அங்கே இங்கேயும் போய் ஆமென் அல்லேலூயா எல்லாம் அங்கு எவ்வளவோ ஆண்டவருடைய ஊழியத்திற்காக பல பணங்களை செலவு பண்ணினேன். ஆமென். திரும்பி வரும் பொழுது திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து எமிரேட்ஸ்ல தான் நான் எப்ப ஃப்ளை பண்ணுவேன். நான் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட்ல தான் எடுத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு பிசினஸ் கிளாஸை கொடுத்தான. போய் அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே தூங்கிட்டேன். அப்ப நினைச்சேன்,
என்னை எவ்வளவு கம்ஃபர்டபுள் பண்றீங்க ஆண்டவரே. ஆண்டவரை மறக்க கூடாதுங்க. ஆண்டவருக்காக நம்ம அப்படியே வாழணும். ஆண்டவருக்காக இந்த நாட்களில இப்போ ஒரு கொஞ்ச நாளா தமிழ்நாட்டுல இயேசுதாசன் என்று சொல்லி கிருபாசனம் தலைவர் ஐயாவினுடைய சரித்திரங்களை படைத்து வாசித்தேன். அவர் ஒரு ஆலயத்துல படுத்திருக்கிறார். அந்த மழை பெஞ்சு கொண்டிருக்கும் பொழுது கொடைய மேல வைத்து கீழே சாக்கு போட்டு அவர் தூங்கினாராம். அப்போ பாருங்க, அவருக்கு சொந்த வீடு இருக்கின்றது. அவர் நல்ல வசதியான ஒரு தேவனுடைய மனுஷன். அப்ப அவருடைய உடன் ஊழியர்கள் அசிஸ்டன்ட் வந்து, ஐயா நீங்க கொஞ்சம் அந்த வீட்டுல போய் படுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், என்னுடைய தகப்பனுடைய வீடு மழையினால் நனைகிறது, நான் போய் கம்ஃபர்டபுளா எப்படி போய் தூங்க முடியும், எனக்கு என்ன சுகம் வேணும், நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாராம். அவர் ஒரு முறை பஸ்ல போன உடனே அவர் காவி தான் உடுத்திருப்பாரு, கல்யாணம் பண்ணல. அந்த பஸ்ல உட்கார்ந்து இருந்த உடனே கண்டக்டர் டிக்கெட்டு கேட்டாராம். ஐயா நான் காவி போட்டிருக்கிறவன், நான் பணத்தெல்லாம் பாக்கெட்ல எனக்கு பணத்தெல்லாம் கையில வச்சுக்க மாட்டேன், நான் பணத்தெல்லாம் இல்லையா அப்படின்னு சொன்னேன். இறங்கு அப்படின்னு சொல்லி திட்டி அசிங்கமா திட்டி இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்ட உடனே அவர் இறங்கினாரு. அந்த பஸ் அந்த இடத்த விட்டே மூவ் ஆகலையா. உடனே பக்கத்துல இருக்கிறவர் சொன்னாராம், நீர் அந்த சாமியார திட்டி அனுப்புன, அதனாலதான் பஸ் நிக்கி, நீ ஓடி போய் கூட்டிட்டு வா, பஸ் போகணும்னு சொல்லி அவரை ஓடி போய் கூட்டிட்டு வந்து பஸ்ல உட்கார வச்ச உடனே பஸ் ஸ்டார்ட் ஆகி போச்சான். அன்பானவர்களே, இதை கேட்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உத்திரவத்தின் வழியில தான் நாம் ஆண்டவரை சுமக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் அனுதினமும் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் இங்க 4 நாளுக்கு முன்பதாக கனடாவில பாஸ்டர் டேவிட்னு சொல்லி ஒரு ஸ்ரீலங்கன் தான், ஏதோ GRF என்னமோ ஒரு ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார். துபாயில ஒரு பையன் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கிறான், அவரை போய் பார்க்கணும் என்று என்னிடத்துல சொன்னார். பாஸ்டர் இன்னைக்கு சனிக்கிழமை, நான் மண்டேக்கு அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பையனுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடையாது, அவன் அந்த லொகேஷன் எங்க இருக்கிறான்னு தெரியாது, சரியான இது தெரியாது. ஒரு கூகுள் மேப்ல ஒரு லொகேஷனை மாத்திரம் எனக்கு போட்டிருந்தாங்க, ஒரு கான்டாக்ட் நம்பர் கிடையாது. எப்படி போய் நான் பார்க்க முடியும்? நான் கொஞ்சம் டிலே பண்ணேன், அந்த பையன் இறந்து போய்விட்டான். ஒரு மனுஷனுடைய ஜீவன் போகிறதும் இருக்கிறதும் ஆண்டவருடைய கரங்கள்ல இருக்கிறது. நிச்சயமாக நான் பார்க்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் உடல் சரியில்லை, கொஞ்சம் லூஸ் மோஷன் இருந்தது, கொஞ்சம் சில காரியங்கள்லாம் இருந்ததுனால எனக்கு உடனே போக முடியும். பிரியமானவர்களே, லண்டன்ல இருந்து, மலேசியால இருந்து, ஸ்ரீலங்காயிலிருந்து மோசமான வார்த்தைகளை நான் என் வாழ்க்கையில கேட்காத மோசமான வார்த்தைகளை அவர்கள் சொன்னி என்னை திட்டினார். நீ எல்லாம் ஊழியக்காரனா, நீ காசுக்காக அங்க போற இங்க போற அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத காரியங்களை திட்டி என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி மிகுந்த உடைந்து அழுதேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னா, ஊழியம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் இதை அனுமதித்தாருன்னு சொல்லி, அதனால நம்மளை திட்டும் பொழுது, நம்மளை கேவலமா பேசும் பொழுது நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டோம்னு சொன்னா நம்மளை உயர்ந்த இடத்துல கொண்டு போவார். நம்மள அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது, நீ ஏன் நாய் மாதிரி குலைக்கிறேங்கிற அந்த வேர்டை என் வாயிலிருந்து வந்தது. அதுக்கு மேல என் வாயில எங்கேயுமே ஒரு கெட்ட வார்த்தையோ மோசமான வார்த்தைகளை வர ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. 15-20 வருடத்திற்கு முன்பதாக இங்கு ஸ்ரீலங்காயிலிருந்து எல்டிடியில் உள்ள ஒரு 3-4 பசங்க இங்க வந்திருந்தாங்க. அந்த சாரங்கபாணி பாஸ்டர் இவர் உங்களை பார்த்துக்குவாருன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. சிஸ்டர் முடிச்சிடலாம் சிஸ்டர், 5-10 இங்க துபாயில ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. இங்க உள்ள 8,000 dirhams சொன்னா கிட்டத்தட்ட ஒரு $3,000 வரும், US டாலர். அதை நான் கெட்டி அவங்களை வெளியே கொண்டு வந்து
6 மாசம் என் கூட என்னுடைய ஆபீஸ்ல தங்க வச்சு 6 மாசம் அவங்களுக்கு ஃபுட்டு, அக்கமெண்டேஷன், அவங்களுக்கு எல்லா செலவும் செஞ்சு இங்க இருந்து யூகே போகும்படியா ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுது அவங்க பையங்க டாக்டர் படிச்சு நல்ல 2 குரோசரி கடைகள்லாம் வச்சு நல்ல செழிப்பா இருக்கிறான். அவன் எல்டிட்ல இருக்கும் பொழுது அவனுடைய பேரு பண்டிதர் என்று சொல்லி, அவனுடைய ஒரிஜினல் பேர் வந்து ஆண்டனின்னு சொல்லி, அவன் தான் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் பிரிண்ட் பண்றவன். பாருங்கள், நான் அவனுக்கு இங்க இருந்து ஒரு போன் பண்ணி, ஆண்டனி இந்த மாதிரி இந்த லண்டன்ல இருந்து புரிஞ்சுக்காம என்ன கொஞ்சம் திட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு போன் பண்ணி, ஐயா அவரால கைனாலதான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவர்தான் எனக்கு ஜீவனுக்கு கொடுத்தாரு, அவர்தான் எனக்கு வாழ்வை கொடுத்தாரு, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்களாம் டாக்டர் முடிச்சிட்டாங்க, அவரால நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அவரெல்லாம் நீங்க தப்பா நினைக்காதங்கன்னு சொன்ன உடனே இந்த கூட்டம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. அன்பான தெய்வத்தின் ஜனமே, ஆண்டவர் உங்களுக்காக எழுந்து கிரியை செய்வார். ஆமென், அல்லேலூயா. லேயாளை பாருங்கள், எல்லாராலும் தள்ளப்பட்டார், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டார். அவளுடைய முடிவு சம்பூர்ணமா இருந்தது. அவளுக்கு உன்னதமான ஒரு இடம் கிடைத்தது. அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் வேதாகமத்தில் அதிகமான அதிகாரங்களை எழுதினது இந்த லேயாளுடைய பிள்ளைகள் தான். அல்லேலூயா. இந்த லேயாளுடைய அந்த யூத கோத்திரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். பிரியமானவர்கள், ஒரு மகிமையான காரியத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அற்ப காரியத்திற்கு பின் சின்ன காரியத்துல நாம் உழந்து, சின்ன காரியத்துல போட்டு நம்முடைய மைண்ட உடைக்க கூட, தூசிய உதறி விட்டு எழுந்திரு சீயோனே. நம்ம சீயோன் பரலோகத்துக்கு போகக்கூடியவர்கள். இதெல்லாம் தூசிகள். நம்ம வெளியே போறோம்னு சொன்னா ஒரு நல்ல ஷர்ட்டை போட்டுட்டு போறோம், நம்ம ட்ரெஸ் அழுக்காகாம இருக்கிறதா, நம்ம ட்ரெஸ் அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல வாழ்ந்தது போல நம்ம ஒரு வாரம் ஒரு ஷர்ட்டை போட முடியுமா? முடியாது. போறோம், வர்றோம், வாஷ் பண்றோம், அதை மறந்துடுறோம். அந்த அழுக்கு, என்ன அழுக்கு ட்ரெஸ்ல பட்டிருந்தாலும் அதை நம்ம மறந்துடுறோம். அது போல வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாம் அதை மறக்க நம்ம கத்துக்கொள்ள வேண்டும். குழந்தைய போல மாறிவிட வேண்டும். அந்த குழந்தை சுபாவம் வர வேண்டும். வைராக்கியம் வைக்க கூடாது. கல்லறிந்தவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. என்ன கெட்ட வார்த்தை பேசுறவங்களை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு அறியும்படியாய் அறிவை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி போய் விடுமே தவிர, நம்ம அல்லேலூயா கெட்ட வார்த்தையை பேசுறதோ, நம்ம வேற மாதிரி வாழவே கூடாது. பிரியமானவர்களே, அந்த நல்ல தேவன், அவர் மாறாத தேவன், இரக்கமுள்ள தேவன். பாருங்க, யாக்கோபு நல்லா இருக்கும்போது, லேயாள் யங்ஸ்டரா இருக்கும்போது அவளோடு கூட நான் இருக்கணும்னு சொல்லி நினைக்காத யாக்கோபு மரணத்துக்கு பின்பு அந்த இஸ்ரவேலா மாறினதுக்கு அப்புறம் அவளோடு கூட அந்த கல்லறையில போய் படுக்கணும்னு நினைச்சாரே. அவளுக்கு உன்னதமான வாழ்க்கையை கொடுத்தது போல நிச்சயமாக சொல்லுகிறேன், இதை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கின்றது. மறுபக்கம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளை ஆமென் செலுத்திருக்கும்படியாய் செய்வார். உங்கள் பிள்ளைகள் ஆமென் வாழ்ந்திருக்கும்படியாய் செய்வார். உங்க ஆமென் உங்க சந்ததியின் மேல ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்ப்பீர்கள். ஒருவேளை நினைக்கலாம், என் பிள்ளை நல்ல வாழ்றத நான் என்னைக்கு பார்ப்பேன்னு நீங்க ஏங்கலாம். பிள்ளைகள் நல்ல வாழ்கிறத நீங்க பாப்பீங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் நல்ல வாழ்கிறதை பார்ப்பீர்கள். இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னை அன்போடு கூட நேசிக்கிற ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த ஆமென் அல்லேலூயா, இந்த லேயாளுக்கு கிடைத்த உன்னதமான சாக்கியங்கள், இதுல தத்தளிக்கிற, வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற, புலம்புகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறையா. மனதார நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். உடன் ஊழியம் செய்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவரையா. இதுக்குரிய தேவைகள் எல்லாம் நீர் சந்திப்பீராக ஆண்டவரே. அப்பா, அடுத்த லெவலுக்கு அழைத்து செல்லும் ஆண்டவரே, மேன்மையை கட்டளையிடும் ஆண்டவரே. அப்பா, எங்க பேரு அப்பா எப்போது ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கும்.
அல்லேலூயா. அந்த ராகேல் அல்லேலூயா அழகா இருந்தா, நல்லா இருந்தா. ஆனா அவள் வழியோரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாள். நிலையால் கஷ்டப்பட்டா, கண்ணீர் வடிச்சா, ஆமென், தள்ளாடினா, எத்தனையோ வருடங்கள் அழுதா. என் புருஷனை என்னை விட்டு பிடித்து கொண்டாயேன்னு அழுதா. அவளுக்கு தன்னுடைய முன்னோர்கள் அந்த கல்லறை தோட்டத்துல, அந்த தேவனுடைய சில இடத்துல அவளுக்கு ஒரு இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி கொடுத்தீர் ஐயா. இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது போல ஒரு மேன்மையான இடத்தை நீர் கொடுக்கும்படியாய் சொல்லிக்கிறேன். வியாதிகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், அந்தகார கிரிகள், வல்லமைகள், மந்திர தந்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நான் அழிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளை சந்தோஷமாய் தங்க பண்ணும்படியாய் சொல்லிக்கிறேன். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் இருக்க ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென்.